இது நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறோம்ல, இது என்னன்னு தெரியுதா? யாத்ராகமம் 13வது அதிகாரம். ஸோ லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஸோ ரிச்சர்ட் அவங்க அம்மா வந்திருக்காங்க. தேங்க்ஸ். நாங்கள் இன்னும் ரீனாவை பார்த்ததில்லை. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு பைபிளில் கொடுத்துருக்க எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 lakh அண்ட் சம்திங், 6 லட்சம். இது வந்து ஆண் மகன்களின் எண்ணிக்கை மாத்திரம்தான். 400 வருஷம் வந்து அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அவங்க அந்த தேசத்துக்கு போகும்போது இருந்த ஆண்களின் எண்ணிக்கை வந்து 6 லட்சத்தி சம்திங். ஸோ பெண்களின் எண்ணிக்கை, குழந்தைகளின் எண்ணிக்கை, அங்கேருந்து வந்த ஒரு சில அந்நியர்கள், ரைட், யூதர்கள் அல்லாமல். ஸோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த குட் ஸ்காலர்ஸ் சொல்கிறது என்னென்னா சம்வேர் பிட்வீன் 2 million அண்ட் above, ரைட், அண்ட் 20 லட்சத்துக்கும் மேலான அந்த அளவுக்கு எண்ணிக்கை. ஸோ 20 lakhs பீப்புளை வந்து மோசையோட தலைமையில் வந்து கர்த்தர் 400 வருடம் சிறையிருப்புக்கு அப்புறம் எகிப்திலிருந்து அந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த பீப்புள் வந்து அன்கல்ச்சர்ட் பீப்புள். அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி உபதேசங்கள் இல்லை, ரொம்ப கரடு முரடாக வாழ்ந்த ஜனங்கள். அவங்களுக்கு வந்து தேவனை பற்றி அதிக அளவுக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தேவனுடைய நாமத்தை கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள். ஸோ மோசே என்பவரை தேவன் அழைத்து அவங்கள வந்து கர்த்தர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம். அதுவும் புதிய ஏற்பாடில் கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரு அப்படின்றதையும். ஸோ யாத்ராகமம் 13:21 பாருங்கள். எனக்கு ஆக்சுவலி 2 மெசேஜ் இருந்தது. ஸோ மேபி நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் வொர்ஷிப் அப்போ. ஸோ எந்த மெசேஜ், இன்னொரு மெசேஜ் வந்து 2 கொரிந்தியர் 11:3 அப்புறம் ப்ரேயர் பற்றி. யாத்ராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி, ரைட். ஸோ அவங்க நடக்க போகிற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வனாந்தரம், ரைட்டும், மொட்டையான ஒரு இது. அவங்க வந்து இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. இந்த மேகஸ்தம்பத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுவும் பரிசுத்த ஆவியானவரும். ஸோ இந்த மேகஸ்தம்பம் மேபி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார், ரைட், 2ஆம் உலக போரில் வந்து ஒரு சின்ன ஆட்டம் பாமோட விளைவு, கரெக்டாக. ஸோ இது வந்த உடனே நிறைய நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இதை பற்றி எழுதுறதுக்கு வந்து அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் போல் இருந்த மேகஸ்தம்பம், மஷ்ரூம் கிளவுட்.
நியூஸ் பேப்பரில் வந்தது. அவங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரில. இது வந்து மேகம் கிடையாது, இது வந்து ஒரு விளைவு. மஷ்ரூம் போல் இருந்த மேக ஸ்தம்பம் அப்படின்னு தான் நியூஸ் பேப்பர்லலாம் வந்துச்சு. இது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ நான் உங்களை அந்த 20 லட்சம் ஜனங்கள் அதுக்கு மேலான இருக்கிற தொகையை வந்து நீங்கள் உண்மையிலே உங்கள் மனசில் எண்ணி பாருங்கள். இந்த செய்தியோட ஆழம் புரியணுன்னு. ஒரு நபர் உடைய தலைமையில் எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தரத்துக்கு போகிறாங்க. இந்த மேக ஸ்தம்பத்தினுடைய வேலை வந்து 3 விதமாக இருந்தது. முதல், இது வந்து தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு காமித்தது. யோசித்து பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு மேக ஸ்தம்பம் நம்ம நிறையா வசனங்கள் படிப்போம். ஓகே, நீங்கள் எகிப்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானும் போனதில்லை. பட் அந்த டைமில் வந்து சினாய் மலைக்கு பக்கத்தில் வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா? சம்மரில் ஒரு சின்ன கெஸ் அடிங்க. சம்வேர் பிட்வீன் 40 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரைக்கும் இருக்கும். நான் அந்த டெம்பரேச்சரை பார்த்துருக்கேன் நாக்பூரில் இருந்தப்போ. 40+. கையில் வெங்காயம் வச்சுட்டு போவாங்க, ஸ்கூட்டரில் காதில் வெங்காயம் வச்சுருப்பாங்க, டு கூல் த பாடி டவுன். ஸோ 20 லட்சம் ஜனங்கள். ஸோ லிட்ரலி வந்து 60 டிகிரி வரைக்கும் போகும். எப்போயாவது நம்ம சாயந்தரம் மதியானம் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பயங்கரமான வெயில், சடனாக ஒரு சின்னதாக மேகம் மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? குழுன்னு இருக்கும்ல. கொஞ்சம் இந்த மேகஸ்தம்பத்தினுடைய முதல் வேலை பாதுகாப்பு. இது என்ன ஆகும்னா, அந்த சூரியனை எக்லிப்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இது மேலே அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது அவங்க வந்து முதல்ல வந்து வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக்குவாங்க. இன்னொரு என்ன பிரச்சனை அப்படி கேட்டிங்கன்னா, அந்த வனாந்தரத்தில் இந்த ஏர் இருக்குல்ல, ரொம்ப மெல்லிய ஏராக இருக்கும், தின் ஏர். அதனால் வின்டர் இல்லைன்னா லேட் நைட்டில் என்ன ஆகும்னா, தண்ணி இருந்தால் உறைஞ்சி போகிற அளவுக்கு வந்து கம்மியாகும் வெப்பம். ஸோ 20 லட்சம் ஜனங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களுக்கு வந்து போர் புரியக்கூடிய அளவுக்கு வந்து பராக்கிரமம் அல்ல. 400 வருட கால அடிமைத்தனம். ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்னதை வந்து மோசையின் மூலமாக வராங்க. ஸோ சுற்றி இருக்கிற நாடெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, வனாந்திரத்து வழியாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் 40 வருஷம் தாண்டி வரணுன்னா தோலெல்லாம் உறிஞ்சு போயிடும் வெயிலில், ரைட்? பஸ்பமாக வேண்டிய ஒரு வேலை தாண்டி வரணும். 40 வருஷம் இந்த மேகஸ்தம்பம் அவங்களோட இருந்தது. நல்லா இப்போ ஒரு தடவை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி கேட்டோம், கடவுளை நீங்கள் வரலன்னு என்னால் போக முடியாது. மோசே அந்த பாதுகாப்பு. சாயந்தரம் ஆனோன்னா கொஞ்சம் பகலில் வந்து இந்த மேகஸ்தம்பம் எப்படி இருந்ததுன்னா வெப்பத்தை கொடுக்கக்கூடியது, குளிருக்கு. ஸோ இது வந்து கர்த்தர் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பாக வந்தார். இது வந்து முதல் பகுதி. ஸோ இன்னொரு இடத்துல பாதுகாப்பு காமிக்கிறேன் நான். யாத்ராகமம் 14:19. ஸோ இதை பற்றியும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் பேச போகிறோம். உண்மையிலே இது வந்து ரொம்ப நெருடலான ஒரு நெஞ்சுக்கு நம்ம உகழ்ந்த ஒரு கர்த்தருடைய செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாத்ராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து செங்கடலை கடந்து போகிறது. அது இன்னும் ஒரு அதிசயம். கடல் அப்படியே ரெண்டாக பிளந்து நிற்கிது. யோசித்து பாருங்கள், 20 லட்சம் ஜனங்கள் கடக்கிறதுன்னு. டிராஃபிக் சிக்னலில் வந்து ஒரு 10 பேர் போகிறதுக்கே வந்து டக டக டகன்னு நம்ம வேகமாக போங்க, ரைட்? குழந்தைங்க, பெண்கள், இவங்க அந்த இதை கடந்து போகணும். இந்த அதிசயங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. எதுக்கு தெரியுமா? கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்பதற்கு. ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை. ஸோ இந்த செங்கடலுக்கு உள்ளே அவங்க போகும்போது பின்னாடி வந்து
600 சேரியட்ஸோட ஏரோது ராஜா தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ பார்வோன், சாரி ஏரோது ராஜா இல்லை, பார்வோன். தேங்க்ஸ் ஃபார் த கரெக்ஷன் ஜானட். ஸோ அந்த பார்வோன் கடந்து வரும்போது இந்த மேகஸ்தம்பம் எப்படி வந்ததுன்னா, இந்த பார்வோனுக்கும் இந்த 20 லட்சம் ஜனங்கள், குழந்தைகளுக்கும் பெண்மணிகளுக்கும் நடுவில் நின்ன போது இந்த 600 சேரியட்ஸ்க்கு அது வந்து இருட்டாயிடுச்சு. ரைட், சுத்தமாக அவங்களால பார்க்க முடியல. பட் அதே மேகஸ்தம்பம் எப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒளியாக இருந்தது. ஸோ இவங்க கடந்து போக முடிஞ்சது. யாத்ராகமம் 14:19. ரைட். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின் நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் அன்று இரவு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகளின் நடுவில் வந்தது. என்ன அற்புதமான பாதுகாப்பில்! வெப்பத்திலிருந்து மாத்திரமல்ல, குளிரிலிருந்து மாத்திரமல்ல, எதிரிகிட்ட இருந்தும். உங்களால் சென்ஸ் பண்ண முடியுதா? ரைட். அப்புறம் பாருங்கள், இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று, எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக்கியது. சாத்தான் ஏமாத்திரம் ஒரு விசுவாசிக்கு. ஓகே. இதுக்கப்புறம் இந்த மேகஸ்தம்பம் பைபிளில் கிட்டத்தட்ட 58 தடவை மென்ஷன் ஆகிருக்கு. நீங்கள் அந்த பென்டிடியூக், அந்த மொதல் 5 புக்கு முழுவதும் நீங்கள் அந்த மேகஸ்தம்பத்தை அடிக்கடி பார்க்கலாம். பட் நான் காமிக்க போகிறது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள், இந்த செய்திக்கு ஏதுவான ஒரு இடங்கள். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். நிறைய புரட்டலாம். ஓகே. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம்னோடனே நம்மளுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன நமக்கு தோணுன்னா, இது சாலமோன் கட்டிய ஆலயத்துக்கு பின்பான ஒரு இது. ஸோ அந்த காலத்தில் ஒரு மகத்தான ஒரு பில்டிங். ரைட். ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு ஞானத்தோடு கட்டப்பட்ட ஒரு பில்டிங். இது டேபர்நாக்கிளோட அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய நிரந்தர வடிவம் சாலமனுடைய ஆலயம். 1 ராஜாக்கள் 8:10 பாருங்கள். இது சாலமோன் ப்ரே பண்ணும்போது, Thank you, Lord. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ரைட். ஃபுல்லாக உங்களால் ஊகிக்க முடியுதா? கேன் யூ விஷுவலைஸ்? மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் நம்பர் 1. 2வது கர்த்தருடைய நோக்கம். என்ன நோக்கம்? தன் ஜனங்களோடு இருப்பதற்கு அவர் விருப்பமாய் இருக்கக்கூடிய அந்த நோக்கம். ரைட். அதுதான் ப்ரேயர், சாலமோனோட ப்ரேயர். நான் உங்களோடு உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்கிறேன். ரைட். இந்த சர்ச் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஞ்சய் ப்ரே பண்ண சொல்லும்போது, சஞ்சய் ப்ரே பண்ணது மேத்யூ 18:20. எங்கு இருவர் கூடியிருக்கிறாரோ உங்களுடைய நாமத்தில் நான் அங்கு இருக்கிறேன். ஸோ கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதற்கு விருப்பமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு அடையாளம். ரைட். ஸோ இதுக்கப்புறம் மத்தேயு 17வது அதிகாரம் நிறையா மென்ஷன் ஆகிருக்கு. பட் நான் ஒரு சிலது மட்டும்தான் எடுக்கிறேன். மத்தேயு 17. இது இயேசு கிறிஸ்து இருந்தது. நிரோஷினி, கேன் யூ see the huge cloud? நிதர்ஷன், நிரோஷினி, ஏமி, ஆனா, right, with 20 lakh people? That's okay. 20 lakh people, it happened. The cloud went well along with them. Amazing, right? So that was the identification of God's presence. Unbelievable.
ஓகே, மேத்யூ 17, மத்தேயு 17வது அதிகாரம். 40 வருஷம் இதை பார்த்ததுக்கப்புறம் டெய்லி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல, ரைட்? 17:5 இது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இது எந்த அதிகாரத்தை குறிக்குதுன்னா, மரணத்திற்கு முன்பாக அவர் உயிர்த்தெழுதலின் மகிமையை காமிச்சார். நான் உயிர்த்தெழுதுறதுக்கப்புறம் இந்த மகிமையோடு தான் இருப்பேன் அப்படின்னு. ஒரு சில சமயம் அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தேவையாக இருக்குது ஜனங்களுக்கு, ரைட்? அவங்களுக்கு அது உதவியாக இருக்குன்றது. மத்தேயு 17:5 இது பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. கர்த்தருக்கு உருவம் இல்லை, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின விதம். இது ஹீப்ருவில் ஷிக்காயினா அப்படிம்பாங்க, அப்படின்னா அவருடைய மகிமை. ஸோ யாராவது ஒரு யூதன்ட்ட போய் ஷிக்காயினா அப்படின்னா டக்குன்னு கண்ணு பெருசாகும். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின விதம், சின்ன ஒளி மேகம், ரைட்? ஸோ அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று எங்கே இருந்தது சத்தம் வந்தது? வாய்ஸ் ஃப்ரம் த கிளவுட், மேகத்தில் இருந்து சத்தம். அந்த சத்தத்தோட அர்த்தம் என்னது? அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா சொல்ல முடியும். 2 அர்த்தம். கரெக்ட், அடையாளம், இது என்னுடைய குமாரன். 2வது அர்த்தம் அதிகாரம், வார்த்தைக்கு செவி கொடுங்கள். வேறு எதுவுமே இல்லைல்ல, சிம்பிள் மெசேஜ். அந்த மாதிரி மெசேஜ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. சண்டே மார்னிங், திஸ் இஸ் மை beloved son, give your ears to him, உங்களுடைய செவியை அவருக்கு கொடுங்கள். 2 ஐடென்டிட்டி அண்ட் அத்தாரிட்டி. இதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் 1 பாருங்கள். இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம். நம்ம இப்போ சர்வீஸ் முடிஞ்சவொன்னே மேலே போகும்போது ஒரு நிமிஷம் மேகத்தை பாருங்கள், அப்புறம் 20 லட்சத்தை கவுண்ட் பண்ணி பாருங்கள். உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஸ்டேடியம் என்னன்னு தெரியுமா? ஒரு ஃபேமஸான ஸ்டேடியம் ரோஸ் பவுல் அப்படின்னு இருக்கும், அது கலிஃபோர்னியாவில் இருக்குது. பட் நார்த் கொரியாவில் ரொம்ப பெரிய ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியமில் கிட்டத்தட்ட 1.5 lakh பீப்புளை வைக்கலாம். நம்ம சொல்கிற எண்ணிக்கை 15 to 20 மடங்கு குழந்தைங்கள் எல்லாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த செய்தி. மறுபடியும் நம்ம என்ன ஆகமத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர்கள் 1:9 இது இயேசு கிறிஸ்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, தி அசென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ரைட்? ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இந்த இடத்துல செய்தி என்னென்ன? அதே கிறிஸ்து அதே இடத்துக்கு திரும்பி வருவார். அசைக்க முடியாத அதிசயங்களை கண்ணார பார்த்த நபர்கள் தான் இந்த யூதர்கள். ஓகே, ஸோ யாத்திராகமம் 40 வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போகலாம். யாத்திராகமம் 40 இது கடைசி அதிகாரம். ஸோ எப்படி நம்ம மத்தேயு 17 அவர் மகிமையை வெளிப்படுத்தின விதம், அப்போஸ்தலர்கள் 1 அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம், 1 சாமுவேல், 1 கிங்ஸ் ராஜாக்கள் 8 சாலமோனின் பிரேயர். யாத்திராகமம் 40 பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் முடித்த விதம். வனாந்தரத்தில் கட்டப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் முடிஞ்சது. நிறைய தடவை யூதர்கள் கர்த்தர் சொன்னதை பண்ணவே இல்லை. பட் ஒரு இடத்துல 1 மில்லிமீட்டர் கூட விலகாமல் பண்ணின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டினது. ஸோ 40வது அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள். அந்த ஆசாரிப்பு கூடாரம் முடித்ததுக்கப்புறம், அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. ஒரு பயங்கரமான மிரக்கல். அப்படி ஆசாரிப்பு கூடாரமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிருச்சு.
ரைட், மூடிற்று. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எழுதியிருக்கிற விதத்தை பாருங்கள். மேகம் அல்ல, அது கர்த்தருடைய மகிமை. இதை வந்து ஹீப்ருவில் வந்து ஷிக்காயினா அப்படிம்பாங்க. இதை கொண்டு அவர்களுக்கு வழி நடத்தினார். 35, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. எது டோர்னே தெரியல, கர்த்தர் நிரம்பி இருந்தார். வாசஸ்தலத்திலே மேகம் எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார். இது வந்து ரெண்டாவது. முதல் இது என்ன சொன்னேன் நான், பாதுகாப்பு. ரெண்டாவது என்ன தெரியுமா, வழி நடத்துதல். எது லெஃப்ட் எது ரைட்னுலாம் வந்து சைன் போஸ்ட்லாம் இருக்காது வனாந்தரத்தில். டேக் ரைட், டேக் லெஃப்ட், 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் எதுவுமே இருக்காது. ஸோ அவர்களை வழி நடத்தின விதம் எப்படின்னா, இந்த மேகம் அவர்களுக்கு முன்னாக போகும், இவங்க வந்து பின்னாடி அதை தொடர்ந்து போவாங்க. 36, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் நகரலைன்னு வச்சுக்கோங்களேன். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரதியட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியையும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இந்த ஆசாரிப்பு கூடாரம்ன்றது வந்து அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோஷன், இது செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம பார்க்குறதுல இந்த ஃபோட்டோவில் சின்னதாக இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து ஒரு சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. மறுநாள் நியூஸ் பேப்பரில் வந்து மஷ்ரூம் கிளவுட், மஷ்ரூமை போல் இருந்த மேகம். பட் ஆக்சுவலி இது விளைவு, ஒரு சின்ன அடையாளம். இந்த மேகத்துக்கு வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பைபிளில், மொதல் 5 புக்கில். இது வந்து தேவனுடைய மேகஸ்தம்பம், ஒரு சில இடத்துல வந்து தேவன், ரைட், மேகஸ்தம்பமும் அக்னியை போல் இருந்த மேகஸ்தம்பம். ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு, எகிப்து இருக்கும் அவங்களுக்கு நடுவில். ரெண்டாவது வெப்பம், மூணாவது வந்து குளிர், இதிலேருந்து பாதுகாப்பு. ரெண்டாவது வழி நடத்துதல், எப்படி போகிறது, ரைட். அந்த மேகஸ்தம்பம் முன்னாடி போகும்போது இவங்க ஹஸ்பண்டு எல்லாம் ஒரு கழுதை வச்சுருப்பாங்க, கழுதை மேலே எல்லாத்தையும் சுமத்துட்டு எல்லோரும் குழந்தைங்க எல்லாம் பின்னாடி நடந்து போகணும். மேகஸ்தம்பம் நின்னோடனே வந்து அவங்க அதிலேருந்து எடுத்துகிட்டு சின்ன கேம்ப் பாளையம் இறங்கி அதில் தங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்கள எங்கள் கானான் தேசத்துக்கு வழி நடத்தின விதம் இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னம். ஒன்று வழி நடத்துதல், கர்த்தருடைய பிரசன்னம், மூணாவது பாதுகாப்பு. ஸோ ஒரு இடத்துல வந்து யாத்ராகமம் 31 இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 32 வந்து மோசே வந்து சீனாய் மலையில் போய் கர்த்தர்கிட்ட பேசும்போது 40 நாள் 40 நைட்டு பேசிட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பொன் கிடாவை பண்ணிடுவாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்களுடைய மத்தியிலிருந்து தள்ளி வைக்க சொல்லுவார். இது என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய பாவத்தில் பங்கேற்கக்கூடாத ஒரு தேவன். இது வந்து யாத்ராகமம் 33 இருக்குது, நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள். ஸோ இது அவங்க இந்த பாளையத்திலேருந்து தள்ளி இருக்கும். ஸோ மோசே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நிற்கும்போது இந்த மேகம் வந்து நிற்கும். மேபி நம்ம பார்க்கலாம். அது யாத்ராகமம் 33 டைம் இருக்குது நம்மக்கிட்ட. 33 மேம் நீங்கள் படிக்கிறீங்களா? 9, 10. யாத்ராகமம் 33, 9, 10. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள்.
எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். இது அவங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்த ஒரு விதம். டக்குன்னு எல்லாருமே பணிஞ்சிக்கிட்டாங்க. மோசே பேசிட்டு திரும்பி இவங்களுக்கு அந்த செய்தியோடு வருவோம். புதிய ஏற்பாட்டில் இந்த மேகஸ்தம்பம் வரல. அதுக்கு பதிலாக வேறு யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. ரைட்? ஜான் 1:14, யோவான் 1:14 பாருங்கள். யோவான் எழுதின விதம் மேகஸ்தம்பம் இல்லை, தொடலாம், அவர் பேசுகிறத கேட்கலாம். ரைட்? கர்த்தரை வெளிப்படுத்தின விதம், ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வாசம் பண்ணினார்ன்றதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? டேபர்நாக்கிள். அந்த டேபர்நாக்கிள் இது ஆசாரிப்பு கூடார் பதிலாக யார் இருந்தாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கப்புறம் யோவான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய மகிமையை கண்டோம். அவர் பேசின விதம், நடந்துக்கிட்ட விதம், ரைட்? அவர் கணித்த விதம், கடவுளை வெளிப்படுத்தின விதம், அசுத்த ஆவிகளை விரட்டிய விதம், நோயாளிகளை குணப்படுத்தின விதம், மரித்தோரை எழுப்பின விதம், இவங்களால் அவங்க பாதித்தது. கர்த்தருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. டெஸ்டிமோனி, சாட்சி. இதே யோவான் 1 எழுதும்போது அவரை தொட்டோம், கேட்டோம். ரைட்? இது 40 இயர்ஸ் அவங்களோட வந்த விதம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 2 இடங்கள் பார்க்க போகிறோம். சங்கீதம் 99, Psalm 99 verse 7. Nidarshan, would you like to read, Nidarshan? Psalm 99 verse 7. Seven. வாவ். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். கர்த்தருக்கு உருவ வடிவம் இல்லாமல் இந்த மாதிரியே வழி நடத்திக்கிட்டு இருந்தார். ரைட்? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ். எண்ணாகமம் 9, நம்பர்ஸ் 9. நீங்கள் அந்த மேகஸ்தம்பத்தோடு 40 வருஷம் இருந்திருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இது எப்படி சொல்ல வரேன்னா, காலையில் மேகஸ்தம்பம் நகர்ந்துருக்கும், உடனே எல்லோரும் கழுதை மேலே வச்சுட்டு நடந்து போயிருப்பாங்க. ரைட்? மதியானம் லஞ்ச் டைமு. பட் ஆனால் மேகஸ்தம்பம் மூவ் ஆகிருக்கு. மேபி 1லேருந்து 1:30 வரைக்கும் கூட போயிருக்கலாம். பட் மேகஸ்தம்பத்தை பார்த்து போயிட்டுருக்காங்க. மேபி யாரோ ஒருத்தவங்க, எனக்கு பசிக்குதுரா, நான் நிற்கணும் அப்படின்னு. சரி, கரெக்டாக ஒரு 1:30 இல்லைன்னா 2க்கு அந்த மேகஸ்தம்பம் நிற்கும்போது உடனே இறங்கி குக் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னா மேகஸ்தம்பம் மறுபடியும் மூவ் ஆகுது. ஐயோ, இது என்னடா ரொம்ப இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நைட்டு வந்தோடனே தங்கிடுது. ஸோ மறுநாள் காலையில் எழுந்துச்சி பார்க்குறாங்க, மேகஸ்தம்பம் அப்படியே இருக்குது. 2வது நாள் பார்க்குறாங்க, மேகஸ்தம்பம் அப்படியே இருக்குது. ஒரு வாரம் கழித்து பார்க்குறாங்க, அப்படியே இருக்குது. சரி, ஓகே, கேம்ப் போட்டுடலாம். அப்படியே இருக்கும், எழுதியிருக்கும் பாருங்கள், கேம்ப் போட்டுடலாம் அப்படின்னு. கேம்ப் போட்ட உடனே ஒருத்தவன் சொல்கிறான், மேகஸ்தம்பம் மூவ் ஆகுதுடா, எல்லாத்தையும் கழட்டு. ரைட்? ஸோ நிறையா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனை கொடுத்த மாதிரி ஒரு இது. ஏன்னா ரெகுலராக அவங்களால அதை என்ஜாய் பண்ணாமல் முறுமுறுப்பு இதுக்கு இடையில் இவ்வளவும் இருந்தது. ஸோ என்னாகுமோ 9 பார்க்குறேன் நான், 15வது வசனம் இதிலேருந்து நான் 23 வரைக்கும் படிக்க போகிறேன். ஸோ 20 லட்சம் ஜனங்கள். வாசஸ்தலம், இது ஆசாரிப்பு கூடாரம், கர்த்தருடைய வாசஸ்தலம்.
ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. அவங்களால பார்க்க முடிஞ்சது இதுதான். சாயங்காலமான பொழுது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அந்த வாசஸ்தலத்தை சுற்றி தான் 12 ட்ரைப் இருக்கும். 3 வலது பக்கம், 3 இடது பக்கம், 3 மேற்கு, 3 கிழக்கு. ரைட், சவுத், நார்த் 4, மொத்தமாக 12. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ணுவார்கள். ஒரு சவுண்ட் பண்ணுவான், மேபி மேகம் மூவ் ஆகுது ராபின். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி பாளையம் இறங்குவார். எல்லாமே மேகத்தை கொண்டு வழி நடத்திக்கிட்டு இருந்தார். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். கேம்ப் போட்டிருப்பாங்க. மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படி பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படி பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயரே எழும்பும் பொழுது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேலும் எழும்பும் பொழுது பிரயாணப்படுவார்கள். ஒரு சில சமயம் நைட் ஜேர்னி இருந்திருக்கும். ரைட், ஒரு சில பேர் எழுதிருப்பாங்க, எனக்கு தூக்கம் வருது. ரைட், எவ்வளவோ முணுமுணுப்பு இருந்திருக்கும். 22 பாருங்கள். மேகமானது 2 days, 2 நாளாவது. அப்படி இல்லைன்னா 1 month, 1 மாதமாவது. இது விடுங்க, நீங்கள் 1 year, 1 வருஷமாவது. இந்த வருஷத்தில் இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக இருந்துட்டோம்டா, இன்னும் நகரவே மாட்டேங்குது. 1 year ஆச்சு. 365 days அல்லது 360 days. 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடி கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். ஸோ இந்த மேகஸ்தம்பமானது பாதுகாப்பு, வழி நடத்துதல், கர்த்தருடைய பிரசன்னம். இப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பதிலாக அப்புறமா நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மேகஸ்தம்பமானது பரிசுத்த ஆவியாக நம் சரீரத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இமேஜினேஷனை போட்டு நீங்கள் பார்த்தீங்களோ அதே விசுவாசத்தோடு உங்களுக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை இப்போ நினச்சி பாருங்கள். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். கடவுளுடைய திட்டம் இப்போ யூனிவர்சல், ஒரு நாட்டுக்குரிய திட்டம் அல்ல. ரைட், நான் 100 feet ரோட்டில் இருந்தாலும் சரி, கிராஸ்கட் ரோட்டில் இருந்தாலும் சரி, நான் இங்கே இருக்கும்போது இன்னொருத்தர் திருப்பூரில் இருந்தாலும் சரி, 2 விசுவாசினாலும் சரி, இந்த வழி நடத்துதல் பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் செய்யக்கூடும். இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம். ஸோ நீங்கள் எபிரேயர் 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரம்லாம் படிக்கும்போது புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையை விட மேன்மையானது அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில சமயம் புரியாது. பட் இதில் ஸ்கோப்பை பார்த்தீங்கன்னா இது உலகம் முழுவதும். ரைட், இப்போ இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். இது புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 1வது அதிகாரம். another 15 minutes we are done. எபேசியர் 1வது அதிகாரம். இன்றைக்கி மதியானம் போய் யோசித்து பாருங்கள், கர்த்தாவே என்ன வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி தெரியுமா நம்மளை வழி நடத்துவார்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. சங்கீதம் 119 எனக்கு ஒரு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன், நான் பாவத்திலிருந்து விலகினேன். கர்த்தருடைய வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமையை கொண்டது. ஸோ எபேசியர் 1வது அதிகாரம் 13வது
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல, அந்த மாதிரி வார்த்தை எழுதுறதே கஷ்டம். ரட்சிப்பின் சுவிசேஷம், வெறும் சுவிசேஷம் இல்லை, ரட்சிப்பின் சுவிசேஷம். வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்ல, சத்தியம், த ட்ரூத். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, மேபி 2001 இல்லை 2019, 2020, என்னைக்கு நீங்கள் விசுவாசிகள் ஆனீங்களோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க். மார்க் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் நம்ம இப்போ வாங்குறது இல்லைல்ல. சாம்சங் டிவியா, வீடியோகான் வாஷிங் மிஷினா, மார்க் பிராண்ட். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று கண்ணுக்கு தெரியாத வகையில் விசுவாசிகளுக்கு கர்த்தரிட்ட முத்திரை தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இப்போ வாசஸ்தலம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3:16, நம்மளுடைய சரீரம். ரொம்ப மிகைப்பாக இருக்குல்ல. பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, டோன்ட் யூ நோ தட் யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட், ரைட்? உங்களுடைய சரீரமானது கர்த்தருடைய ஆலயம் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 14, அவருக்கு சொந்தமானவர்கள். யோசித்து பாருங்கள், ரைட்? அவருக்கு சொந்தமானவர்கள். உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார், உங்களை மீட்டெடுத்தவர். நம்ம வாழ போகிறது 70-80 வருஷம் இல்லை, ஆத்மா என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய வகையில் கர்த்தர் படைத்திருந்தார் மனுஷனை. யூ பிலாங் டு ஹிம். சரி, நான் அவருக்கு சொந்தமானவர், ரைட். பட் ஆனால் அவருடைய கேடயம். எங்கேயாவது போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வின் பண்ணிவிட்டு, மேபி சார் வீட்டில் இருக்கும் நிறையா கோப்பை, ரைட்? அது எதை குறிக்கிறது? ரைட், அவருடைய வெற்றி. இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்னுடைய வெற்றியினுடைய மகிமையானது நீங்கள். கண்ணாடி மழை நிற்கும் போது நான் அப்படி தெரியலையே, கர்த்தர் சொல்கிறாரு. உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் இதுதான். யோசித்து பாருங்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய வரப்போகிற சுதந்திரத்தின் அச்சாரம். அச்சாரம்ன்றது என்ன தெரியுமா? அந்த அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணுவாங்கள்ல, அதுதான். இன்னொரு விதமாக பார்க்குறது வெட்டிங் ரிங் அப்படின்னு பார்க்கலாம். அந்த வார்த்தையின்படி பிளட்ஜ். வாங்குறது, வீடுக்கு போகிறதுக்கு முன்னாடி $100 அட்வான்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த பிளட்ஜ். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இப்போ யோவான் 14 வாங்க. ஏன் நம்ம ப்ரே பண்ண முடியாது? ரைட், நைட் டைமோ காலையிலையோ ஏன் நம்ம வார்த்தையோடு கூடி பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கும் ப்ரே பண்ண முடியாது? யோவான் 14. இது இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களோட பேசின விதம். ஏன் இந்த மாதிரி பேசினார்னு கேட்டிங்கன்னா, சீஷர்கள் ஒரு மாதிரி அனாதையாக அவங்க சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, விட்டுட்டு போகிறாரே, நம்ம அனாதையாயிட்டோமே, அந்த மாதிரி ஒரு வெறுமையை சென்ஸ் பண்ணும்போது அவர் பேசின வசனங்கள் பாருங்கள். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது நீங்கள் பாவம் பண்ணாதிருக்கும்போது மட்டும் இல்லை, என்றென்றைக்கும். யோசித்து பாருங்கள், ஃபினிஷ்டு ஒர்க், த பவர் ஆஃப் த ஃபினிஷ்டு ஒர்க். கர்த்தர் நிறைவேற்றின காரியத்தின் வல்லமை என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஒரு சில சமயம் என்னையவே நானே சகிச்சுக்க முடியல, ரைட்? ஐ ஆம் டூ மச் ஃபார் மீ. பட் பரிசுத்த ஆவியானவர் என்னையை சகிச்சுக்கிட்டு என் கூட இருப்பார், என்னை விட்டு போக மாட்டார் என்றென்றைக்கும். ரைட், கிறிஸ்துவுடைய ப்ரேயர் ஆன்சர் ஆகணும். உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய, அவர் யார்?
தேற்றரவாளன், கம்ஃபர்டர். சம்டைம்ஸ் அவர் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் நம்ம நம்மளை கம்ஃபர்ட் பண்ண விடாமல் வேறு எதுக்கோ போயிடுறோம். ரைட்? இட் குட் பி அ டிவியாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு எதாக இருக்கலாம். அந்த வெறுமையை நம்ம நிரப்பணும்னு பார்க்குறோம். பட் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நான் உன்னைய கம்ஃபர்ட் பண்ண முடியும் அப்படின்றார். உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:26. இது இந்த வாரத்துடைய என்னுடைய மெடிடேஷன். நிறைய தடவை என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. ஒரு டீச்சராக இருக்கணும்னா ரொம்ப கிளவராக இருக்கணும். ஏன் நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜுன்னு போய் பார்க்குறோம்? ஒரு சில லெக்சர்ஸ் MITயில் இருக்கிறவரை கேட்டால் நல்லா இருக்குமே. இந்த IIT மெட்ராஸில் ஒருத்தர் இருக்கார், ஜுன்ஜுன்வாலான்னு. அவரோட கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கே வந்து திரட்டி போவாங்க. 20 கிளாஸ் தான். 2 கிளாஸ்க்கு மேலே ஆப்சென்ட் ஆனால் கோர்ஸ் டிபார்டு ஃப்ரம் த கோர்ஸ். 2 கிளாஸ் ஆப்சென்ட் ஆனால் போதும், பசங்க அப்படியே முட்டி மோதி அப்படியே நிற்பாங்க. ஸோ அவருடைய எலக்ட்ரிக்கல் டீச்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன் இவரும் அவ்வளோ பெரிய டீச்சர்? இங்கே பாருங்கள், போதித்து. பைபிளே தேவையில்லை, போதித்து. ரைட்? எந்த மாதிரியான டீச்சர்? பட் ஜுன்ஜுன்வாலா கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் அது கிளாஸ் ரூமில் மட்டும்தான் எடுப்பார். பட் இதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள் நீங்கள், 26. நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கிளாஸ் ரூமுக்கு வெளியிலேயும் வருவார். நல்லா இருக்குல்ல? திருப்பூரில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நினைப்பூட்டுவார். புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையை விட மேன்மையானது. ரைட்? இப்போ 2 கொரிந்தியர் 3 பாருங்கள். மூணாவது வசனம். கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? நமக்கு அவருக்கு சொந்தமானவர்கள். ஓகே, நல்லா இருக்கு. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியானவர்கள், என்னுடைய கேடயம் அப்படின்றார், என்னுடைய பரிசு அப்படின்றார், என்னுடைய கோப்பை அப்படின்றார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளி அப்படின்றார். ரைட்? 2 கொரிந்தியர் 3:3 என்ன தெரியுமா நமக்கு பேர்? கடிதம். பழைய ஏற்பாடில் வந்து எப்படி இருக்குன்னா, லா வந்து வெளியில் தான் இருக்கும், நியாயப்பிரமாணம். ரைட்? அந்த சுருளில் எழுதியிருப்பாங்க, தோலில் பண்ண சுருள். டெட் சி ஸ்க்ரோல் 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க இயேசு கிறிஸ்துவர். புதிய ஏற்பாடில் பாருங்கள், எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் கடிதம். நான் டெய்லி குளிக்கிறேன், எங்கிட்ட மேலே ஒரு லெட்டரும் இல்லையே, யாருமே எழுதலையே. ரைட்? பாருங்கள் நீங்கள், மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய. இந்த டைம் வந்து டீச்சராக இருந்து டீச் பண்ணி மெமரியில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த புதிய இருதயத்தில் எழுதுகிறார். எந்த அளவுக்கு நீங்கள் மேகஸ்தம்பத்தை நம்ப முடிஞ்சதோ இதையும் நீங்கள் விசுவாசிச்சாலும். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே காட்சிக்குரியதாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் வந்து விசுவாசத்துக்குரியது. அதை காட்டிலும் மேன்மையானது. மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, முடிவில் வந்து ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். லூக்கா 24. இது வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இந்த தேற்றரவாளனை அவராக காண்பித்தார். ரைட்? நான் அந்த 40 நாளில் வந்து அவர் செஞ்ச ஊழியம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தேற்றரவாளனுடைய ஊழியமாக. அவர் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இதுதான் தேற்றரவாளனுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி காமிச்சது.
ஸோ லூக்கா 24 வந்து 2 சீஷர்கள் வந்து எருசலேமை விட்டு நடந்து போவாங்க. பயங்கர சோகமாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு காட்சி. லூக்கா 24:14. ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்துட்டார், அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன், பயங்கரமான டிப்ரெஷன், வாய்டு. அதை அவங்களாம் யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. ஒருவேளை அந்த இடத்துல வந்து யாராவது ஒரு டாக்டர் பணம் பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ரெஷன் சொல்லி எக்ஸ்ட்ரா மருந்தெல்லாம் கொடுத்துருப்பார். ரைட். 24:14. அவர்கள் நடந்து போகையில் வர்த்தமானங்கள் யாவரையும் குறித்து அவர்கள் ஒருவரோடே ஒருவர் பேசி கொண்டார்கள். ரொம்ப சோகமாக இருந்தது, ஒரே சுடுகாடு வாசனை அவங்கள சுற்றி. ரைட். அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடன் நடந்து போனார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்று. அப்பொழுது அவர்களை நோக்கி 24:17, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகின்ற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா பிரதியுத்தரமாக, எருசலேமில் நடந்தவதை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? அவர் எவைகள் என்று கேட்டார். 25 பாருங்கள். அவங்க உடனே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் குறித்து விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மைண்டை ஃபஸ்ட்டு கூப்பிட்றார், அப்புறம் ஹார்ட். இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? ஏசாயா 53 படித்தாவே போருமே. நாற்பத்தி அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்று எடுத்து காட்டினார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்து. Bible is not necessary. No. Mind plays an important role in the Christianity. நம்மளுடைய சிந்தையானது முக்கியமானது. மனதை திறந்து எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிற்று. அன்றிலும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். யார் அது? பரிசுத்த ஆவியானவர். மேக் யூஸ் ஆஃப் ஹிம். அவரை பயன்படுத்திக்கலாமே. ரைட். நம்ம ப்ரே பண்ண முடியாத சமயத்தில் ரோமர் 8 என்னது? அவர் பெருமூச்சோடு நமக்காக ப்ரே பண்ணுறார், எங்கே வேணாலும். ரைட். மேகஸ்தம்பத்தோட இது பெட்டராக இருக்கு. புதிய உடன்படிக்கை என்றென்றைக்கும் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். வா, இட்ஸ் குட் டு பி பிளஸ்ட் பை காட்ல. அவர் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ லூக்கா 24 வந்து ஒரு தடவை நான் எங்கேயோ படிக்கும்போது சொன்னேன், டிப்ரெஸ்டு ஃப்ளாக், அ டாக் ஃப்ரம் த ஸ்கிரிப்சுரல் டாக், சாட்டிஸ்ஃபைட் ஃப்ளாக் அப்படின்னு. ரைட்டு. சோகமாக போனவங்க பயங்கர குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வேதாகமத்தை படித்தாங்க. ஸோ இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம். நம்மை வழி நடத்துவதற்காகவும் அவரை அறிந்து கொள்வதற்காகவும் கர்த்தர் நமக்கு நியமித்த ஒரு உதவி. கரெக்ட். ஸோ லெட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஆமென். லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, உம்முடைய கிரியைக்காக நன்றி கர்த்தாவே.
எங்களுடைய சரீரத்தை உங்களுடைய வாசஸ்தலமாக ஆக்கி கொண்டதற்காக நன்றி. எங்களுடைய சரீரத்தை வாசஸ்தலமாக மாற்றுவதற்காக, எங்களுடைய அனைத்து பாவங்களுக்காகவும் சிலுவையில் மரித்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியிலே ஆகும். சக்கரியா 4:6. கர்த்தாவே, எங்களுடைய தேவைகள் பல. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள். அந்த தேவைகளை அறியாதவன் நான், நீங்களோ முழுவதுமாக அறிந்திருக்கிறீர். இந்த நேரத்திலே அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது அவர்களுடைய கவலையாக இருந்தாலும் சரி, தேவையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பலவீனமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பலமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வருத்தமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை அருளுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். So closing a special song. And if your God is with us, then
years in the making, right? மோசஸ் ஒரு தடவை கடவுள்கிட்ட பேசும்போது கடவுளை நீங்கள் இவங்களை அழிச்சிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற நாடுகளை என்ன சொல்லுவாங்க, வனாந்திரத்தில் இவங்களை நடத்தி வர முடியாத வல்லமையற்றவர்கள் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பண்ணி அவங்க இவங்களை கூட்டிட்டு ஸோ 40 years கழிச்சு அவங்க அந்த தேசத்துக்குள்ளே போகும்போது சுற்றி இருந்த நாடுகளுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. எப்படி இவங்க இந்த 40 years வனாந்திரத்தில் நடந்து வர முடியும்? பட் சீக்ரெட் வந்து மிஸ் பண்ணலாம். Next time, Sanjay is with so God bless you. Let's have tea.